Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம soya chunks வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் soya chunks எடுத்துர்க்கேன். இது 2 கப் hot waterல ஊற வச்சிரலாம். ஒரு 15 minutes அப்படியே இருக்கட்டும். Soya chunks ஊறிட்டு இருக்கிற டைம்ல பிரஷர் குக்கரை சூடு பண்ணிரலாம். இதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துறலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துறலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துறலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஊற வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 minutes நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண மல்லி இலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ 3 விசில்ஸ் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா செட்டில் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சோயா சங்க்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.